ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்ரீலங்கா டூர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அது ரெண்டாவது மேட்ச் ஆரம்பிக்க போகுது நாளைக்கு. ஸோ சண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். 5 நாள் நடக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த கால் பிச்சோட கொலம்போ பிச் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குன்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நடுவில் குறுக்க மழை பெய்யும்னு வேற சொல்லியிருக்காங்க. அதனால இதுவுமே ஒரு 5 நாள் டெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பங்களாதேஷ் வந்து ஆஸ்திரேலியா டூர் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாளைக்கே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நேத்து அதாவது ஒரு நாள் தான் ஆயிருக்கு, ரெண்டாவது நாளே முடிஞ்சிரும்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இது அந்த மாதிரி இல்லாம ஒரு பெரிய டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற யோகி? தெரில அது பங்களாதேஷ் டெஸ்ட்டு அது எப்படி முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. சரி நம்ம மேட்ச் பார்ப்போம். எனக்கு 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 கிளியர் ஃபேவரட்ஸ் இந்தியா தான். பட் ஆனால் இங்கேயுமே டாஸ் கொஞ்சம் குரூஷியல் ஃபேக்டராக தான் இருக்கும். நம்ம காலில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் யார் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் எய்தர் ஆஃப் போத் இன்னிங்ஸ் சொல்கிறேன். இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டு பேரும் ஆடுறதுலையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லீட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேட்ச் கையில் போட்டுருவாங்க. ஸோ எப்படி யாராக இருந்தாலும் டாஸ் ஜெயிச்சாலும் பேட்டிங் தான் எடுக்க போகிறாங்க. ஃபோர்த் இன்னிங்ஸ் ஏன்னா ஆஸ் யூஷுவல் டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கஷ்டப்படுவாங்க அந்த டீம். எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி டாஸ் கொஞ்சம் குரூஷியல் ஃபேக்டராக இருக்கும். பட் ஆனால் இஃப் யூ ஹேவ் எ குட் பவுலிங் அட்டாக்னா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் நல்லிஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீ டீம் சேஞ்ச் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? குல்தீப் யாதவ் ஏற்கனவே பால் கொடுக்கல, அதுக்கு பதிலாக அவங்க வேற எக்ஸ்ட்ரா 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இறக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் அவர் மதுஷ்கா இல்லாம இன்னொருத்தர் காமில் மிஸ்ராவா அவர் இறக்குறாங்க போல. ஸோ எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஹேண்டர் வரனால சர்னஸ் ஜெயின் இறக்குவாங்களா குல்தீப் யாதவ் பதிலா? இல்ல குல்தீப் யாதவுமே பாலை வெளியே எடுத்துட்டு போறதுதான் லெஃப்ட் ஹேண்டருக்கு, ஆனா கொடுக்க மாட்டாங்க பாலை இவங்க. பாலை கொடுத்தாதாங்க வெளியே எடுத்துட்டு போறதா உள்ளே கொண்டு வரதான்னு தெரியும். பாலே கொடுக்காம அவர் வெளியே எடுத்துட்டு போகலன்னா எனக்கு புரியல. சி ஒரு ஒரு ஒன்று தான் மெஜாரிட்டி நடக்கிற விஷயம். குல்தீப் யாதவ் தான் ஆடுவார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரண் ஜெயின் எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டாங்க. சி நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் சரண் ஜெயின். நம்ம சரண் ஜெயின் ஆடக்கூடாதுன்றது நம்ம பாயிண்ட் இல்லை. பட் குல்தீப்புக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணுன்றது தான் பாயிண்ட். நீங்கள் பாலும் கொடுக்காம அவருக்கான கான்ஃபிடென்ஸும் சுத்தமாக இல்லாமல் நீங்கள் கேம்குள்ளே கொண்டு போயிட்டு அவர் பெர்ஃபார்மே பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயரை மாற்றுறது ரொம்ப அன்ஃபேராக இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு சேம் டீம் தான் ஆடுவாங்க. பட் சொல்ல முடியல. ஏன்னா 2 நாள் முன்னாடி நெட்ஸில் வந்து சரண் ஜெயின் தான் நிறைய பவுலிங் போட்டிருக்காரு. குல்தீப்புக்கு வந்து ஆஃப் டே கொடுத்துருக்காங்களாம் நெட்ஸில். ஐ மீன் பேட்டிங் செஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பேட்ஸ்மேன் ஆடும்போது யார் பவுலிங் போடுறீங்களோ அந்த விருப்பம் தான் போட சொல்லியிருக்காங்க. குல்தீப் போடலையா, சரண் ஜெயின் தான் வந்து போட்டிருக்காரு. அதுவும் ரிஷப் பண்ணிட்டு தேவதத் படிக்கலுக்கு போட்டிருக்காரு லெஃப்ட் ஹேண்டருக்கு. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக குல்தீப் தான் ஆடுவாங்க. சரண் ஜெயின் போக மாட்டாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் குல்தீப்போட கான்ஃபிடென்ஸை சுத்தமாக பிரேக் பண்ண மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி நீங்கள் குல்தீப்பை பெருசாக எந்த இதுலையும் பார்க்கறது இல்லை. T20 சுத்தமாக நீங்கள் கண்டுக்கிறது இல்லை. ஓடிஐ ஸ்குவாட்லையுமே இன் அண்ட் அவுட்டாக தான் போயிட்டு இருக்காரு. ஸோ டெஸ்ட் மேட்ச்லையுமே அவருக்கு இந்த சுச்சுவேஷன் வருதுன்னா அது ரொம்ப அன்ஃபேராக இருக்கும். அதுவும் இன் சிமிலர் ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ், இந்தியாவில் ஆட போகிற கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் இங்கே குல்தீப்பை ட்ராப் பண்ணிவிட்டு சரண் ஜெயின் ஆடினீங்கன்னா அது ரொம்ப அன்ஃபேர். அப்புறம் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வரும்போதுமே எனக்கு தெரிஞ்சு குல்தீப்புக்கு சான்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா வாஷி உள்ளே வந்துட்டார்னா அவர் ஸ்பாட் அவர் எடுத்துப்பார். மானவ் சுத்தர் போடுற பவுலிங்க்கு கண்டிப்பாக மானவ் சுத்தர் தான் ஆடுவார். ஸோ நீங்கள் குல்தீப்புக்கு சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்காத மாதிரி ஆகிடும். எனக்கு எப்படி தெரியல, ஆனால் மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்சு குல்தீப் தான் ஆடணும், ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நானுமே இந்த நியூஸ் பார்த்துட்டு தான் கேட்டேன். சரணஸ் ஜெயின் தான் நிறைய பவுலிங் போட்டிருக்காரு, அதுவும் இல்லாம அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேற கொஞ்சம் ஸ்டாக் பண்றாங்க பேட்டிங்லன்றப்போ அதனாலதான் நான் கேட்டேன் அது மாத்தவங்களா இல்லையான்ட்டு. தெரியல. குல்தீப் எனக்கும் குல்தீப் ஆடுறதுதான் விருப்பம். ஏன்னா அவர் அந்த காலத்துல இருந்து ஆடிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உனக்கு. இப்போ நீங்க டீம் விட்டு ஒதுக்குற அளவுக்கு மோசமா எதுவும் பண்ணல அவரு. அதனால எனக்குமே குல்தீப் ஆடுறதுதான் ஓகேன்னு தோணுது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரெடிக்டபிளா எதனா பண்ணுவாங்க. அதான் எனக்கு என்ன பிரச்சனைனா, இது வந்து ஒன் ஆஃப் டெஸ்ட், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வி ஆர் சூசிங் சரண் ஜெயின் ஓவர் குல்தீப் யாதவ் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்கன்னா நான் சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்க. நீங்கள் அந்த மாதிரி சொன்னால் குல்தீப் யாதவும் நீங்கள் சொன்ன மாதிரி பாலை வெளியே கொண்டு போகிற பவுலர் தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. அதுவும் இல்லாமல் போன மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எக்ஸ்ட்ரா ஆடுவாங்க, அவ்வளோதான். மேபி அதுக்காக நான் வந்து, ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த சுச்சுவேஷன் பாருங்கள். இப்போ நாளைக்கு குல்தீப்பை ட்ராப் பண்ணுறாங்க, சரண் ஜெயின் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நியூசிலாண்டில் கண்டிப்பாக நிறைய ஸ்பின்னர்ஸ் கொண்டு போக போகிறது இல்லை. மேபி ஜடேஜா இல்லாமல் ஒரு ஸ்பின்னர் கொண்டு போவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வர ஆஸ்திரேலியன் டீம் தான் நம்ம பேசுன மாதிரி இப்போ 3 ஸ்பின்னர் ஸ்பாட் ஃபிக்ஸ்டு. மேபி 4th ஸ்பின்னராக ஒரு ஸ்பின்னர் வச்சுப்பாங்க ஸ்குவாடில். அந்த ஸ்பின்னர் யாருன்றது கொஸ்டின் மார்க் வரும். இப்போ சரண் ஜெயின் இப்போ எடுத்துகிட்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா சரண் ஜெயின் ஆட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குல்தீப் சுத்தமாக ஒதுக்கப்பட்டுருவார் டெஸ்ட் ஸ்குவாட்லேருந்து. அது அது எனக்கு தெரியல, ரொம்ப 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 கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ தப்பும் பண்ணலங்க குல்தீப். நீங்கள் டீம் ஸ்குவாடை விட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு ஒன்றும் பண்ணல. அவர் கொடுத்த சான்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சான்ஸ் கொடுத்த சான்ஸில் அதுதான். பாலை கொடுத்தா பவுலிங் போடுவாரு, ஆனால் கொடுக்க மாட்டீங்க, அதான் எங்களோட கருத்து. போன மேட்ச்லயுமே அவருக்கு நிறைய டாப் எட்ஜ் நிறைய இன்டியூஸ் பண்ணாரு. ஆனா என்ன, அது நம்ம அவருக்கு லக் இல்லையா, கைக்கு போகாம நோமேன் லேண்ட்லயே போய் விழுந்துட்டு இருந்துச்சு.
அது அவருக்கும் லக் இல்ல, இவங்களும் பால கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே அவருக்கு ஆப்போசிட்டா நடக்குது. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஆடிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அவங்க வேற ரெண்டு பேட்ஸ்மேன் மாத்தாங்க. ஓப்பனர் ஒண்ணு, அதுக்கப்புறம் சண்டிமல் இல்லன்றதுனால அவரு சூரிய பண்டாராவே விளையாடுவாருன்னு நினைக்கிறேன் அவங்க சூரிய சைட்ல. பண்டாரா தான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க அவங்க அதுக்கு அவங்க மேல ரெண்டு ஏதாவது சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்களுமே எதுக்கு இந்த மாதிரி கண்ணாப்பினா சேஞ்சஸ் எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. அவ்வளோ தப்பு ஒன்றும் அவங்களும் பண்ணல. நல்ல ஃபைட் பேக் கொடுத்தாங்க. ஆனா ரமேஷ் மெண்டிஸை எதுக்கு டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. அவரு சர்டனிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் டீம்ல. அப்புறம் வந்து ஒரே ஒரு மேட்ச்ல ஈஸியா தூக்கிட்டீங்க அந்த ஓப்பனரை மதுஷ்காவை. எனக்கு அதுவும் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. காமில் மிஸ்ராக்கு உங்களுக்கு டெபு கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா காமில் மிஸ்ரா வந்து ஸ்ரீலங்கா ஏல ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காரு. காமில் மிஸ்ராவும் சரி அரசிகேவும் சரி ரெண்டு பேருமே ஸ்ரீலங்கா ஸ்குவாடர் ரொம்ப ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காரு. அவர்தான் ஸ்ரீலங்காவோட கேப்டன். அரசிகேவுமே ரொம்ப நாளா ஸ்ரீலங்கா ஆடிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். பிரேக் இன் பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸ் தான். பட் ஆனால் இருக்க பிளேயரை தூக்கிட்டு நீங்கள் மாற்றுற அளவுக்கு பெருசாக தப்பு எனக்கு தெரியல. அது அது ஒரு கொஸ்டின் மார்க். நீங்கள் சொன்ன மாதிரி சந்திமல் ஸ்பாட்டில் வந்து அவருக்கு ரொம்ப அன்ஃபேராக இருக்குங்க. அவர் இந்த கேம் ஆட விடலன்னா சூரிய பந்தாராவை பாவம். அவர் அவ்வளோ டிபிக்கல் சுச்சுவேஷனில் செகண்ட் இன்னிங்ஸ் அதுவும் ஃபோர்த் இன்னிங்ஸில் அவர் அந்த பிச்சில் இறக்கி விட்டுட்டு அவர் திடீர்னு மைண்டு செட்டே இருக்காரு. நீ இன்னைக்கு டெபு பண்ற போ அப்படின்னு 5வது நாள் அனுப்பி விடுறாங்க அவரை. பாவம் அவருக்கு அதான் பார்த்துதான் ஆகணும். அவர் ஆடுவாரு. அது மாதிரி அவங்க அவிஸ்கா பெர்னாண்டோஸும் அவரும் பயங்கரமா பவுலிங் போட்டாரு. நம்ம அதை வந்து போன மேட்ச் முடியும் போது பேசுறது கூட்டம் 4 விக்கெட் எடுத்தாரு. ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்ல 3rd இன்னிங்ஸ்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர் 4 விக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயம். அவருமே அவரோட வேலையை பயங்கரமா பாக்குறாரு. அவருக்கு வந்து லஹீர் குமாரா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாருன்னா இன்னும் நல்லா பண்ணுவாங்க நினைக்கிறேன். அண்டர் ரேட்டட் பவுலர். கொஞ்சம் ஸ்கிட்டியா இருப்பாரு, நல்லாவே போடுவார். நீங்க அவர் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணா அவர் நல்லா பண்ணுவாரு. லஹீர் குமாரா ஆனா எனக்கு தெரிஞ்சு லஹீர் குமாரா ஆடிடுவாங்க இந்த மேட்ச்மே. பெரிய சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க. நல்ல பேஸ் போடுவார் லஹீர். அவர் லென்த் அடிச்சிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ரன் ஃப்ளோ ஆயிடும். இப்போ வந்துட்டு இதுதான் நம்ம சேஞ்சஸ்ன்னு பெருசா எதுவுமே இருக்காது நான் எதிர்பார்க்கிறோம். யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த மாதிரி போயிடும் நம்ம. ஏன்னா இதுல பேசுறதுக்கு சேஞ்சஸ் கண்டென்ட் இல்ல, பெர்ஃபார்ம் பண்ற கண்டென்ட் போயிடும். எங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இந்தியா would be going with the same 11. ஸோ பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஸ்ரீலங்கா சைடில் 2 சேஞ்சஸ் வரும். நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ் சேஞ்சு, அதுக்கப்புறம் ஓப்பனர் இல்லாதனால அவங்க காமில் மிஸ்டர் ஆடுவாங்கன்றது மட்டும்தான் நெட்டாக எங்களுக்கு பிளேயிங் 11ல் சேஞ்சஸ் மாதிரி பார்க்குறோம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மானவ் சுத்தர் தாங்க எனக்கு இந்தியாவில். நம்ம சொன்ன மாதிரி சுற்றுது பால் அவர் கையில் இருந்து செமையாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் மானவ் சுத்தர் மேலே நான் கொஞ்சம் டிபெண்டாக இருப்பேன். ஆனால் ஜடேஜா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் ரெண்டு இதில். இல்லை ஜடேஜான்னு பேசுறப்போ ஜடேஜா வந்து 350 விக்கெட் 4000 ரன்னு சொல்லிட்டு ஒரு எலைட் லிஸ்ட்ல போன மேட்ச்ல போய் சேர்ந்துட்டாரு. டேனியல் விட்டரி அப்புறம் இன்னும் 2 பேர் பார்த்தனே பயங்கரமான பிளேயர்ஸ் தான் அவங்களும். இயான் பொத்தம் நினைக்கிறேன். இயான் பொத்தம், டேனியல் விட்டரி, அதுக்கப்புறம் ஜடேஜா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட். அதுக்கு அது இல்லாம நான் வந்து பேட்டிங்ல வந்து ஜெய்ஸ்வாலுக்கு இந்த மேட்ச்ல பயங்கரமா ஒரு ரன்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறேன் நான். அவர் ரொம்ப நாளானா பல மேட்ச்களா லோ ஸ்கோர்ஸ்ல இந்த கம்மியாவே பெரிய 100 ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து. நான் எதிர்பார்க்கறேன் அடிச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி. அதான் அதுவும் இல்லாம ஜெய்ஸ்வால்னு பேசுறப்போ அவர் வந்து இது 31வது டெஸ்ட் மேட்ச் ஆட போறாரு. அது 31மே வேற வென்யூல விளையாடி இருக்காரு. அது அவரை தவிர வந்துட்டு சச்சின் டெண்டுல்கரும் சஞ்சய் மஞ்சரேக்கரும் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. 2 பேரும் 32 மேட்ச் ஆடிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேற அதாவது டெபுல இருந்து 32 மேட்ச் ஆடினதுமே வேற வென்யூல அது மாதிரி. ஸோ இவர் வந்து 31வது மேட்ச் வேற வென்யூல ஆடி இருக்காரு. இதுக்கப்புறம் நியூசிலாந்து போறாங்க. அங்கேயுமே இது வரைக்கும் போனது இல்லை ஜெய்ஸ்வால். ஸோ அவர் வந்து இந்த ரெக்கார்டெல்லாம் பிரீட் பண்ணிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கால வாட்ச் அவுட் ஃபார் என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்த மாதிரி சோனல் தினுஷா ரொம்ப எக்ஸலண்டா ஆடினார். ஸோ தினுஷா கிட்ட இருந்து எனக்கு இன்னொரு இன்னிங்ஸ் இருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆடினாரு. ரொம்ப இப்படின்னா எரர் ஃப்ரீயா ஆடினார். ஸோ அது பார்க்க நல்லா இருந்தது. ஆனா பிரபத் ஜெயசூர்யா கொஞ்சம் சைலண்டா இருந்த மாதிரி இருந்தது. அவரும் விட்ட நோண்டுவாரு உள்ள போட்டு. அவரும் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல அவருக்கு பிரபத் ஜெயசூர்யாக்கு வந்து கால்ல பெருசா ரெக்கார்டு இல்ல. அவர் கொலம்போல பயங்கரமா ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ கொலம்போல இன்னும் பயங்கரமா லீத்தலா இருப்பாருன்னு நானும் எதிர்பார்க்கறேன். ஸோ இங்க பவுலிங்ல வந்து நான் ஜெயசூர்யா தான் எதிர்பார்க்கறேன். அவர் நுவந்தாவும் நல்லா தான் போட்டாரு. அவரை டிராப் பண்ணிட்டு ரமேஷ் மெண்டிஸ் எடுப்பாங்களா எனக்கு தெரியல. என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்கணும்னு தெரியும். வெளியே தூக்கிட்டாங்களா ஸ்குவாட விட்டு தூக்குற அளவுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியல. மதுஷ்கா எதுக்கு தூக்குனாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஸ்குவாட்லயே தூக்கிட்டாங்க. அப்ப திரும்ப நுவந்தா தான் ஆடுவாங்க. அவரும் நல்லா தான் பண்ணாரு. ரொம்ப மோசம் தான் கிடையாது. அதனால ஓகே தான். சோ இதுதான் எங்களோட இந்த மேட்சோட எக்ஸ்பெக்டேஷன். வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அவரு கிராஃப் வந்து
பீக் தொட்டுட்டு அப்படியே கீழே போயிட்டே இருக்காரு. அவர் எங்கேயோ ஆரம்பிச்சு 1000 ரன்ஸ் எல்லாம் டப்புன்னு அச்சீவ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே டவுன்ஃபால் போயிட்டு இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னு பாக்கணும். ஆமா, அங்க ஆஸ்திரேலியால எப்படி லபுசேன் வந்து இவர் தான் ஆஸ்திரேலியாவோட நெக்ஸ்ட் பிக் திங்ன்ற மாதிரி இங்க ஸ்ரீலங்கால வந்து காமிந்த மெண்டிஸ் தான் வந்தாரு. சோ அப்படியே அவரும் அங்க கீழே போயிட்டு இருக்காரு, இவரும் இங்க கீழே போயிட்டு இருக்காரு. சோ 2 பேரும் எதனா பண்ணுவாங்கன்னு அடுத்தடுத்து டெஸ்ட் மேட்ச் பேரலா போயிட்டு இருக்கு. எதனா பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இந்தியா இந்த மேட்சும் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கிறது வந்து WTCல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கப்புறம் 3 மேட்ச் நியூசிலாந்து 3 மேட்ச் தான் ஆடுறாங்க. நியூசிலாந்துல 3-2 2 மேட்ச் நியூசிலாந்துல 2 மேட்ச், இங்க 5 மேட்ச். இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா டூர் பண்றாங்க. சோ 7 மேட்ச்ல வந்துட்டு ஒரு 5 மேட்சாவது கண்டிப்பா ஜெயிக்கணும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஜெயிச்சா அப்பதான் ஃபைனல்ஸ் போக முடியும். கன்ஃபார்மா ஜெயிச்சாகணும். இந்த மேட்ச் ஜெயிச்சா ஒரு 5 மேட்ச் அங்க ஜெயிச்சா ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னு இந்த மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க போன மேட்ச் ஸ்ரீலங்கா தோத்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் கீழே, அதுவும் இல்லாம பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுனால ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மியா மினிமல் ஆயிடுச்சு. நமக்கும் மினிமலா தான் இருக்கு. 7-5 ஜெயிக்கிற டெஸ்ட் மேட்ச்ல ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். இதுவும் இல்லாம நியூசிலாந்துல போய் நம்ம ஜெயிச்சதே கிடையாது இது வரைக்கும். அப்படின்றப்போ என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது மேட்ச் போனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நாங்க முடிஞ்சா வந்து 2 நம்ம பங்காளி போய் குப்பரை போட்டு அடி அடிச்சுன்னு இருக்காங்க இங்கிலாந்து. அதுதான் அவன் வந்து பாலை கட் பண்ணிட்டு போறான். 5 விக்கெட் பால் எடுத்துட்டு 2 பவுலர் 5 விக்கெட் எடுத்துட்டு யார் பால் எடுத்துட்டு போறதும் 2 கட் பண்ணி ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போறேன்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அங்க போட்டு பாகிஸ்தான் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுறாங்க. முடிஞ்சா ஒரு 3 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா ஒரு வீடியோவா பண்டில் பண்ண பாக்குறோம். இதுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டா போயிட்டு இருக்கு வரிசையா. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு கண்டென்ட்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் ஃப்ரம் மூல்ஸ். பாய். ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்